வணக்கம். நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். இன்னைக்கு செய்யக்கூடிய ரெசிபியை ரொம்ப சுலபமாவே செஞ்சிடலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதுல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திட்டேன். 1/4 கப் சுகர், உப்பு 1/4 டீஸ்பூன், எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிறேன். சுகர் கரையிறது வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். பைனாப்பிள் எசன்ஸ் 1/2 டீஸ்பூன். பைனாப்பிள் எசன்ஸுக்கு பதிலாக வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம். ரிஃபைண்ட் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன். நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் மைதா மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மாவை எடுத்து ஊத்துனீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். பேன்ல ஆயில லேசா இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும். ஒரு கரண்டி மாவை இந்த மாதிரி ஊத்தி விட்டுட்டேன். ஊத்துனதும் மாவுக்கு மேல இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துட்டே இருக்கும். ஓட்ட ஓட்டையா வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டேன். வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துட்டேன். பேன்கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பட்டர் ஹனி கூட வச்சு சாப்பிட்டா செம சூப்பரா இருக்கும். எனக்கு நியூட்ரிலா கூட வச்சு சாப்பிடுறது ரொம்பவே பிடிக்கும். நல்ல சாஃப்டாவே வந்திருக்கு. மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.